வணக்கம் வியூவர்ஸ். ஜோரக்ஸி விலாக்ஸில் அடுத்த வீடியோ இது. நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது சென்னை பள்ளிக்கரணையில் உள்ள குழந்தை இயேசு ஆலயம் தான். நாங்கள் எல்லா குழுவும் சேர்ந்து 3 பஸ்ஸில் திரு யாத்திரைக்காக கிளம்பிட்டோம். நாங்கள் இப்போ நம்ம பஸ் 3 பஸ் இல்லையா, அதில் அங்கே ஒன்று நிற்குது, இங்கே ஒன்று நிற்குது. இந்த பஸ்ஸில் தான் நம்ம போக போகிறோம். இப்போ பஸ்ஸில் ஏறின உடனே அந்த கலாக்கான்றவங்க தான் லீட் பண்ணி எல்லாத்துக்கும் ஜபம் ஆரம்பிச்சு விட்டு ஒரு தொடக்க ஜபம் ஆரம்பித்து நாங்கள் ஜபம் பண்ணிக்கிட்டே அப்படியே பயணத்தை தொடங்கிட்டோம். காலையிலே 7 மணிக்கே கிளம்புனதுனால வீட்டில் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு வர சொல்லிட்டாங்க. இருந்தாலும் கலாக்கா ஃபேமிலியோடு அவங்க பாருங்கள், கூழ் வீட்டிலேருந்து செஞ்சு கொண்டு எல்லாத்துக்கும் ஆளுக்கு ஒரு கிளாஸ் கொடுத்தாங்க. எனக்கும் ஒரு கிளாஸ் கொடுத்தாங்க. அதில் ஸ்பெஷல் என்னென்னா அந்த மிளகா தான், செம்ம மிளகா. அந்த மிளகா ஒரு கடி கடிச்சிட்டு அந்த கூழை குடித்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்படியே கூழை குடிச்சிக்கிட்டே இருக்கும்போது நம்ம போய் சேர வேண்டிய முதல் ஆலயமான புனித அந்தோனியாரின் திருத்தலம் ஆவடியில் இருக்குது. இது ஒரு பேராலயம் கூட. இந்த ஏரியாவுக்கு இதுதான் மெயின் சர்ச்சு. பஸ்ஸை விட்டு இறங்கினோடனே அப்படியே நம்ம சர்ச்சோட வியூவை பாருங்கள். வாங்க நம்ம அங்கே போய் பார்ப்போம். இந்த ஆலயத்துக்கு நான் இப்போ தான் வரேன். ஜீசஸோட சிறுவம் வச்சுருக்குறாங்க. இதுதான் அந்த ஆலயத்தோட முகப்பு. ரைட் சைடில் பாருங்கள், ஒரு இந்து கோயிலோட இது இருக்குது. அது பக்கத்து காம்பவுண்டு. ஆக்சுவலாக ஆலயத்தில் சென்ட் ஆண்டனிஸ் கம்யூனிட்டி ஹால் ஒன்று வச்சுருக்காங்க. அற்புத குழந்தை இயேசுவே எங்களை ஆசீர்வதியும். குழந்தை இயேசுக்கான தனியாக ஒரு கெபியும் வச்சுருக்குறாங்க. இதோ ஒன் தாய், அது என்னன்னு நம்ம போய் பார்ப்போம். இது குழந்தை இயேசுவோட சொருபம் இங்கே வச்சுருக்குறாங்க. வாங்க நம்ம இங்கே என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஆரோக்கிய எண்ணெய் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். செருப்புலாம் அங்கங்கே விட்டுட்டு போகிறாங்க எல்லோரும். இது மெழுகு திரி கொடுத்துறதுக்கு ஸ்டாண்டு வச்சுருக்குறாங்க தனியாக. இங்கே லெஃப்ட் சைடில் மேலே பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் வச்சு அதோட விளக்கம்லாம் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா எல்லாத்தையும் பார்த்து நல்லா பொறுமையாக படித்து தெரிஞ்சுக்கோங்க. நல்ல இறை வார்த்தைகள் நிறைய இருக்கும். குழந்தை வரம் தரும் ஆரோக்கிய மாதா சிற்றாலயம். குழந்தை வரம் தரும் ஆரோக்கிய மாதா சிற்றாலயம், வேளாங்கண்ணி மாதா. இது ஒரு சிற்றாலயம். இப்போ நம்ம மெயின் ஆலயத்துக்குள்ளே நுழைவோம். நிறைய ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக சேர் போட்டிருக்காங்க. நம்ம வாங்க பீடத்துக்கிட்ட போய் உட்காந்துக்குவோம். எங்களோட சிலுவை பாதை இப்போ தொடங்கிறோம். இவர் தான் இந்த ஆலயத்துக்கு பங்கு ஃபாதர். இது எங்களோட சர்ச்சில் உள்ள சின்ன ஃபாதரு. கேண்டில் ஷாப்பும் வச்சுருக்குறாங்க. ஆரோக்கிய தாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இங்கே வேளாங்கண்ணி மாதாவுக்கு தனியாக ஒரு கெபியும் வச்சுருக்குறாங்க. பக்கத்தில் பார்த்திங்கன்னா இங்கே தான் புனித அந்தோனியாரோட சிற்றாலயம் இருக்குது. அதுக்கு முன்னாடியே ஒரு மாதா ஸ்வரூபம் இங்கே வச்சுருக்குறாங்க. நல்லா அழகாக இருக்குது. மெழுகுத்திரி குளத்துறதுக்கு இங்கேயும் தனியாக இடம் வச்சுருக்குறாங்க. எப்போவுமே ஆலயத்தை தூய்மையாக வச்சுக்கிறதுக்கு க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இங்கேயும் ரைட் சைடில் பார்த்திங்கன்னா புனித அந்தோனியாரோட அற்புதங்கள் எல்லாமே ஃபோட்டோ போட்டு எல்லாம் விவரமாக எழுதியிருக்காங்க. நம்முங்கள் ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், சென்ட் ஆண்டனிஸ் ரைன். இது புனித அந்தோனியாரோட சிற்றாலயம். வாங்க போய் நம்ம ஜெபிச்சுட்டு வருவோம். எங்கள் பஸ்ஸில் வந்தவங்க தான், எங்கள் கூட வந்தவங்க தான், எங்கள் சர்ச் மெம்பர்ஸ் தான் எல்லாருமே. அப்படியே ஜெபிச்சுட்டு வாங்க வெளியில் போவோம். இதுதான் அந்த அந்தோனியாரோட சொரூபம். சர்ச்சில் வெளியில் பார்த்தோம்னா ஒரு பெரிய மணிமண்டபம் இருக்குது. சர்ச்சோட முகப்பு இது தான். ஆரோக்கிய மாதாவுக்கும் குழந்தை இயேசுக்கும் முன்னாடியே ஒரு சுரூபம் வச்சுருக்காங்க. ரைட் சைடில் குழந்தை வரம் தரும் மாதா, லெஃப்ட் சைடில் இந்த அந்தோனியாரோட சிற்றாலயம். மேலே உச்சியில் ஒரு ஜீசஸ் சுரூபம் ஒன்று இருக்குது. இந்த ஆலயத்தை சுற்றி பார்த்துட்டு நேராக பஸ்ஸில் ஏறி அடுத்த இடத்துக்கு நாங்கள் போகிறதுக்கு தயாராக இருக்கிறோம். இது ஸ்கூலு, இந்த சென்ட் ஜோசப் ஸ்கூல்னு சொல்லி இந்த சர்ச்சோட ஸ்கூலு.
அங்கே தான் பஸ்ஸை நிப்பாட்டியிருந்தோம். அடுத்த தலமான இறுதி ஆண்டவர் ஆலயம் ஆவடி. இதுவும் ஆவடி தான். இங்கே ஒரு விசேஷம் என்னென்னா, வந்து இறங்கினோடனே நான் வந்து கவனிச்சது என்னென்னா, இது ஆலயத்துக்குள்ளே ஒரு கெபி ஒன்று இருக்குது. என்ன விசேஷம்னா, இப்போது நம்ம ஆவடியில் ஒரு சர்ச்சில் இருக்கோம். இதில் என்ன ஆச்சரியம் பாருங்கள், இது சிஎஸ்ஐ சர்ச்சு பக்கத்தில், இது நடுவில் நம்மளோட ஆர்சி சர்ச்சு, சேக்ரட் ஆர்ட்ஸோட சர்ச்சு. அது பக்கத்தில் பாருங்கள், அங்கே சிரியன் மலபார் சர்ச்சு, சிரியன் ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சு. 3 சர்ச்சுமே பக்கத்தில். மூணு ஒன்றானா எப்படி இருக்கும் இல்லை? வாங்க நம்ம ஆலயத்துக்குள்ளே போவோம். உள்ளே போனோடனே நிறைய சிலுவை பாதைகளுக்கான உண்டான இது எல்லாமே வச்சுருந்தாங்க. சின்ன சின்னதாக அழகாக சூப்பராக இருந்துச்சு. இது ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு. இது அந்தோனியாரோட சுரூபம். இன்னும் இப்போ தான் இந்த சர்ச்சில் இங்கிலீஷ் மாஸ் கம்ப்ளீட் ஆனிச்சு. ஒரு பையனோட ஆல்டர் பாயோட பர்த்டே கொண்டாடுறாங்க சூப்பராக. கொஞ்சம் நேரம் அப்படியே அமைதியாக ப்ரே பண்ணிவிட்டு நம்ம வாங்க அடுத்த ஆலயமான செயின்ட் ஜோசப் சர்ச்சு அம்பத்தூர். இதுவும் ஒரு பெரிய ஆலயம் தான். இங்கே தான் எங்களுக்கு லஞ்சும் தர போகிறாங்க. பஸ்ஸை விட்டு இறங்கி அப்படியே வெளியில் பார்த்திங்கன்னா மெயின் ரோட்லேயே இந்த சர்ச் இருக்குது. வாங்க உள்ள போகலாம். மூணு பஸ் இல்லையா? 3 பஸ்ஸில் இருக்க ஜனங்க எல்லாமே உள்ளே வரணும். அப்புறம் நாங்கள் வந்து ஒவ்வொரு சர்ச்சிலையும் 2 ஸ்தலம் உள்ள அந்த சிலுவை பாதையை சொல்கிறதா பிளானு. மொத்தம் 7 சர்ச்சுக்கும் போக முடியுமான்னு தெரியல. இது 3வது சர்ச் தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே 6 முடிஞ்சிடும். வாங்க நம்ம ஆலயத்துக்குள்ளே போகலாம். ஃபுல்லாக எங்கள் ஆலயத்துலேருந்து வந்தவங்க தான், எங்கள் கூட 3 பஸ்ஸில் வந்தவங்க தான் இங்கே இருக்கோம். மதியானம் ஒரு 12:30 மணி ஆயிடுச்சு. சிலுவை பாதையோட 2 ஸ்தலம் இங்கே சொல்லிவிட்டு அடுத்த சர்ச்சான புனித அந்தோனியார் ஆலயம் மேற்கு முகப்பேருன்ற இடத்துல இருக்குது. நல்ல சூப்பராக புதுசாக கட்டியிருக்கிறாங்க. இங்கே வந்து பங்கு சர்ச்சு வந்ததுக்கு காரணம், இங்கே வந்து நிறைய கிறிஸ்டின்ஸ் வந்து குடிபெயர்ந்தாங்க. அதனால் இங்கே ஒரு நல்ல ஒரு சர்ச் சூப்பராக கட்டிட்டாங்க. இவங்களே பங்கு கோயிலாகவும் மாறிடுச்சு. வாங்க உள்ளே போய் பார்ப்போம். கீழே வந்து ஃபுல்லாக மண்டபம் மாதிரி இருக்குது. அதில் படிக்கட்டுக்கிட்டே ஒரு அந்தோனியார் சுரூபம் ஒன்று வச்சுருக்காங்க. அதுக்கு பின்னாடி இதுதான் அந்த கீழே இருக்க மண்டபம். இதுக்கு பின்னாடி வந்து ஒரு மீன் தொட்டி இருக்குது. மீன் வளர்க்குறாங்க சூப்பராக. ஒரு அக்வாரியம் மாதிரி போட்டு சூப்பராக இல்லை, இந்த கூழாங்கல்லாம் போட்டு செட் பண்ணி வச்சுருக்காங்க. இது சர்ச்சில் மேலே வந்து டூமு. இதுதான் அந்த பீடம். பீடத்தில் பார்த்திங்கன்னா இந்த நன்மை வைக்கிற இடம் வந்து அது மட்டும் பழசு, பாக்கி எல்லாமே புதுசு. நல்லா சூப்பராக கட்டியிருந்தாங்க. 2 பெரிய ஃபேனு இங்கே பாருங்க. இந்த மாதிரி ஃபேன் வந்து நம்ம வேளாங்கண்ணியில் பார்ப்போம். இந்த பங்கு பாதிரி இவர் தான். நல்லா அழகாக வர்ணித்து கட்டியிருக்கிறாங்க இந்த அந்தோனியார் சுரூபம். இங்கேயும் நாங்கள் வந்து ஒரு 2 சிலுவை பாதையோட 2 ஸ்தலத்தை ஜெபிச்சுட்டு அடுத்த சர்ச்சுக்கு நாங்கள் அண்ணா நகர் சைடு போகிறோம்.
புனித யோவான் ஜீசஸ்க்கு ஞானஸ்தானம் கொடுக்குறத செஞ்சு வச்சுருக்குறாங்க. இது நீங்கள் இப்போ பார்க்குறது அண்ணா நகரில் இருக்க லூக்காஸ் சர்ச்சு. மெயின்லேயே இருக்கும். மெயின் ரோட்லேயே பார்த்தீங்கன்னா ரோட்டு மேலே சர்ச்சுக்கு காம்பவுண்ட்லேயே வேளாங்கண்ணி மாதா சுரூபம், இயேசுப்பாவோட சுரூபம், புனிதர்களுடைய சுரூபம் எல்லாமே வச்சுருப்பாங்க. இந்த ஆலயத்தில் என்ன ஸ்பெஷல்னால் மாதாவோட சுரூபம் இருக்குது. ஆலயத்தில் என்ன ஸ்பெஷல்னால் ஃபுல் அண்ட் ஃபுல் ஏர் கண்டிஷனிங் அந்த மாதிரி ஒரு சுரூபம் கூட வச்சுருக்குறாங்க. வாங்க நம்ம உள்ளே போவோம். நம்ம வர்றதுக்காக 2 டோரையும் திறந்துட்டுருக்காங்க. அப்படி இல்லைன்னா நம்ம சைட் டோரில் வழியாக தான் உள்ளே போய் பார்க்கணும். நம்ம நல்ல பிரம்மாண்டமாக கட்டியிருந்தாங்க. ஃபுல் ஏசி, ஒரே ஒரு ஃபேன் மேலே. அங்கே போனப்போ எல்லாம் இருட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் லைட்லாம் போட்டோன்னே செம்ம சூப்பராகிடுச்சு. வீடெல்லாம் ஃபுல்லாக பெயிண்டிங். அந்த சிலுவை பாதை ஸ்தலங்கள்லாம் அப்படியே வரைஞ்சி வச்சுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. மேலே வந்து கண்ணாடியில் வந்து ஒவ்வொரு மாதா படத்தை வரைஞ்சி வச்சுருந்தாங்க. சூப்பராக. இங்கே 2 ஸ்தலம் பிரார்த்திச்சுட்டு அடுத்த ஆலயமான சிந்தாமணி பக்கத்தில், அண்ணா நகர் தான், சிந்தாமணி பக்கத்தில் இருக்கிற ட்ரினிட்டி, அதாவது முப்பெரும் கடவுள் டிவைன் மெர்சி சர்ச், அங்கே போகிறோம். இங்கே நின்று ஒரு ஃபோட்டோலாம் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். இதுதான் அந்த டிவைன் மெர்சி சர்ச். நாங்கள் உள்ளே போய் பார்ப்போம். வெளியில் பெரிய ஒரு கொடிமரம் இருக்குது. நாங்கள் வந்த நேரம் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து இங்கிலீஷ் மாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதனால் எங்களால் இந்த சர்ச்சில் வந்து இந்த ஆலயத்தில் நாங்கள் வந்து சிலுவை பாதை எங்களால் கடைபிடிக்க முடியல. அதனால் எல்லோரும் அடுத்த சர்ச்சில் போய் நம்ம சிலுவை பாதை பண்ணிக்கலான்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் வாங்க நம்ம உள்ளே போய் சர்ச்சை மட்டும் காமிச்சு வரேன். மாஸ் நடந்துகிட்டு இருக்குது. அதனால் அவங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அடுத்த ஆலயமான சின்மயா நகரில் இருக்கிற குழந்தை இயேசு ஆலயத்துக்கு போவோம். வாங்க. குழந்தை இயேசு ஆலயம், சின்மயா நகர், பழைய ஆலயம். இது பெரிய கேட்டு, சர்ச்சும் பழைய சர்ச்சு, சூப்பராக இருக்கும். இங்கே வந்து பாக்கி உள்ள எல்லா ஸ்தலங்களையும் இங்கேயே முடிச்சுட்டு நாங்கள் வீடு திரும்புகிறதா இருக்கிறோம். அதனால் பாக்கி உள்ள ஸ்தலங்கள் எல்லாமே இங்கே தான். 6 ஸ்தலங்கள் இங்கேயே நம்ம வந்து வழிபடுறதா இருக்கிறாங்க. வாங்க உள்ள போகலாம். குழந்தை இயேசுவோட சுரூபம் வெளியிலையும் வச்சுருக்குறாங்க. எல்லாம் தொடங்க போகிறாங்க. வாங்க உள்ளே போகலாம். ஏன்னா 6 ஸ்தலம் சொல்லணும் இல்லையா. அவங்களோட வழிபாடு டைம் டேபிள் போட்டிருக்காங்க. ஓகே, இந்த 6 ஸ்தலங்களை இங்கே முடிச்சுட்டு இந்த வீடியோவை இதோட எண்டு பண்ணுறேன். இதே மாதிரி நிறைய வீடியோ நான் வந்து இனிமேல் சர்ச்சாக போயிட்டு போடுவேன். எல்லா வீடியோவும் பாருங்கள். இதுதான் அந்த பீடம். குழந்தை இயேசு சகாயமாக தான் இருக்காங்க. இது பழைய ஆலயம் இல்லையா. இதுங்க சின்ன ஃபாதரு. எல்லாத்தையும் முடிச்சுட்டு நாங்கள் கிளம்ப போகிறோம். இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். சகாயமாதாட்ட வேண்டிக்கங்க. மரியே வாழ்க. வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மரியே வாழ்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம்.